ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிய போகுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 1லேருந்து வந்து திருத்திட்டு இருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 12க்கு விடுங்க, 10க்கு 11க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. 10க்கு 11க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, முக்கியமாக வந்து 12க்கு திருத்தின மாதிரியே வந்து 10க்கும் 12க்கு வந்து திருத்துவாங்களா இல்லை டிஃப்ரெண்ட்டாக திருத்துவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்துருக்கு. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக கிரேஸ் மார்க் பற்றியும் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12க்கு வந்து நாளையிலேருந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிய போகுது தமிழ்நாட்டில். இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் 10க்கு 11க்கு வந்து எப்படி பேப்பர் திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12க்கு வந்து எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து 10க்கும் 11க்கும் வந்து பண்ண போகிறாங்க. 12க்கு நான் வந்து எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் டே பை டேயாக வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெய்லி என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும் 12க்கு வந்து எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். 12க்கு பொறுத்த வரைக்கும் எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 90 மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 25 எடுத்தால் தான் வந்து பாஸ். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 20 மார்க் எடுத்தால் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி கேட்குறீங்க. அந்த மாதிரி வந்து பேப்பர் திருத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வருஷத்தை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்தில் வந்து 12க்கு பொறுத்த வரைக்கும் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால 10க்கும் 11க்கும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 11க்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளோட சென்டம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 10க்கும் 11க்கும் அதே மாதிரி நிலைமைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கன்ஃபார்மாக அப்படி இருக்காது. ஏன்னா 10க்கும் சரி 11க்கும் சரி கொஸ்டின் பேப்பர் ஓரளவு வந்து ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. 11th வந்து அக்கௌண்டன்சி கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து மோஸ்ட்லி 12th கம்பேர் பண்ணுறதோட 10க்கும் 11க்கும் ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அதனால 12th கண்டிப்பாக வந்து 10th அண்ட் 11th வந்து சென்டம் பெர்சன்டேஜ் ஆகட்டும், அப்புறம் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து மேபி கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து பார்க்கும்போது 10க்கும் 12க்கும் கொஸ்டின் அவ்வளோவா அந்த ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்கல. ஏன்னா 11க்கு வந்து அந்த மார்க் தேவைகள் கிடையாது, பப்ளிக் மார்க்கு. 10க்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக வந்து எழுதுறதுனால பேசிக்காக வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க, நான் வந்து பாஸ் ஆகுவேனா ஃபெயில் ஆகுவேனா சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதாவது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து பாஸ் எடுத்துருவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்னோடு மட்டும்தான் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பாஸ் ஆயிடுவீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா, நமக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. 11க்கு வந்து நேற்று கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலி ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸு, முக்கியமாக மேத்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் கிரேஸ் மார்க் கிடையவே வந்து கிடையாது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க 11க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கான்னு. அது வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்தாச்சு. எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் வந்து கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் நிறைய பேருக்கும் வந்து நான் மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எனிவே நான் மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் வேணும் அப்படி வேணும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து கிரேஸ் மார்க் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கிடையாது. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து எந்த நிலைமை அப்படின்னு. 10க்கு வந்து இன்னும் கூடியும் கிரேஸ் மார்க் பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து கூடிய சீக்கிரம் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பண்ணோனையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் நியூஸ், அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.